மகளிர் சீனியர் கபடி சாம்பியன்ஷிப் தொடரில் பதக்கத்தை உறுதி செய்திருக்கிறது தமிழ்நாடு. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜய் வழங்க கேட்கலாம். அஜய், வணக்கம். முழு விவரம். 72வது மகளிர் சீனியர் தேசிய கபடி போட்டி ஹைதராபாத்தில் உள்ள பலோக்கி மைதானத்தில் ஜனவரி 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த போட்டியில் இந்தியன் ரயில்வே அணி, தமிழ்நாடு, ஹரியானா உள்ளிட்ட 28 அணிகள், 378 வீராங்கனைகள் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் காலிறுதிப் போட்டி நடைபெற்ற நிலையில் காலிறுதிப் போட்டியிலே சண்டிகர் அணியை வீழ்த்தி தமிழ்நாடு அணி பதக்கத்தை உறுதி செய்திருக்கின்றது. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அணியை சேர்ந்த கார்த்திகா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணியினுடைய வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். கபடியிலே இரண்டு அணிகளும் சம பலம் வாய்ந்த அணி என்பதனால யார் இந்த போட்டியில் வெல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தமிழ்நாடு அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கின்றது. அரையிறுதிக்கு தகுதி பெற்றதன் மூலம் அரையிறுதி வென்றால் தங்கமும், தோற்றால் வெள்ளிப்பதக்கமும் என்ற பதக்கத்தை தற்பொழுது தமிழ்நாடு அணி உறுதி செய்திருக்கின்றது. குறிப்பாக காலிறுதிக்கு முன்னதாக நடைபெற்ற நாக் அவுட் போட்டியிலும் கூட தமிழ்நாடு அணி 34-30 என்ற கணக்கில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தது. அதன் வகையிலே தான் தற்பொழுது காலிறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்திய அணி சமீபத்தில் நடைபெற்ற உலகக்கோப்பையில் இந்திய அணி கோப்பையை வென்றது. அந்த போட்டியிலே இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த வீராங்கனைகள் 28 அணிகளிலும் விளையாடுவதனால இந்த கபடி போட்டி கூடுதல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த வகையிலே தான் தற்பொழுது தமிழ்நாடு அணி இந்த காலிறுதியிலே வெற்றி பெற்றிருக்கின்றது. 72 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசிய மகளிர் கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழ்நாடு அணி 16 வருடங்களுக்கு பிறகு தற்பொழுது தன்னுடைய பதக்கத்தை உறுதி செய்திருக்கின்றது. 16 ஆண்டுகளாக பதக்கம் இல்லை என்ற ஒரு நிலை நீடித்து வந்த நிலையில் தற்பொழுது பதக்கத்தை உறுதி செய்திருக்கின்றது. அந்த பதக்கத்தை தமிழ்நாடு அணியை சேர்ந்த கார்த்திகா உறுதி செய்திருக்கிறார் என்பது கூடுதல் சிறப்பை தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கின்றது.